இன்னைக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி டேஸ்டியாக வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பாதி பாதி, பூண்டு ஒரு கட்டை, இஞ்சி ஒரு துண்டு, கருகாத்தூள் 2 கொத்து, குருமிளகு, சீரகம், கசகசா, சோம்பு, தக்காளி 4 தக்காளி 1 2 எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், கருகாத்தூள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வடச்சட்டி வச்சு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு, கசகசா, குருமிளகு, சீரகம் போட்டு ஒரு வணக்கம் திருப்பிட்டு எடுத்து வச்சிருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயம் வணக்கிறது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. தக்காளி போடலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கணும். இது அப்படியே முட்டை ஊற்றாம தனியாக தக்காளி குழம்பாமல் எடுத்து வச்சு சாப்பிடலாம். முட்டை ஊற்றினா முட்டை குழம்பு. தக்காளி குழம்பு மாதிரி வைக்கணும்னா இதுலேயே 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டால் தக்காளி குழம்பு. நான் முட்டை ஊற்றுறதுனால தக்காளி கம்மியாக போட்டுட்டேன். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன், வரமிளகா பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், கரம் மசாலா பொடி 6 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் அளவு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா குருமிளகும் போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துட்டு பேன் பாத்தில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து மிக்சியில் போடணும். நல்லா ஆறின பிறகு மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு 2 போட்டு தாளிக்கிறதுக்கு 2 வெந்தயம் கடுகும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சு விடும். வெங்காயம் போட்டு தாளிச்சு போட்டு அரைச்ச மசாலாவை ஊற்றுனதையும் ஊற்றிட்டு குண்டால இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கணும். தண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கங்க. அளவு பார்த்துட்டு ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு உப்பு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிடு. இப்போ இந்த சமயத்தில் முட்டையை உடைச்சு ஊற்றணும். ஊற்றி கலக்கி விடக்கூடாது. கலக்கி விட்டா கலஞ்சி போயிடும். கலக்கி விடாமல் இருந்தால் முட்டை அப்படியே முழுசா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் 5 முட்டை எடுத்துருக்கேன். 5 முட்டையும் அப்படியே உடச்சு ஊற்றி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு அப்புறம் கொஞ்சம் கண்ணியில் கலக்கி விடுங்க. இது முட்டை போடாமல் வச்சா அப்படியே தக்காளி குழம்பு 2 நாளைக்கு சுண்ட வச்சு கூட சாப்பிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ முட்டை வெந்திருக்கோம் பாருங்க. அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க. அப்படியே ஒரு திருப்பி விட்டீங்கன்னா வச்சு ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும்.